Hi everybody, I am R. Malini. This is your Malini Simple Grammar class. So last class la நம்ம வந்து 6th standard first term la இருக்கிற book bag exercises எல்லாம் complete பண்ணிட்டோம். So we have seen all the book interior questions and also book bag exercises. So in our today's class we are going to introduce the lessons 2 units of the second term English. 6th standard la second term English நம்ம பார்க்க போறோம். என்னென்ன யூனிட் இருக்கு, எத்தனை யூனிட், என்னென்ன லெசன்ஸ்ங்கறத பார்க்கலாம். So first பாருங்க கண்டென்ட்ல யூனிட் 1 there are only 2 units. First unitல பாத்தீங்கன்னா prose வந்து sports stars and poetry teamwork, supplementary reader பாத்தீங்கன்னா think to win, and second unitல பாத்தீங்கன்னா prose trip to Ooty and poetry from a railway carriage, supplementary reader பாத்தீங்கன்னா Gulliver's travel. So now we are going to see the first one lesson sports stars. ரொம்ப சூப்பரான லெசன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ். இதில் வந்து லேடிஸ் ஓரியன்டாக நம்ம வந்து நிறைய வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். விமன் வந்து ஸ்போர்ட்ஸில் எந்த அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ணி அவங்க வந்து ரொம்ப வந்து பேரும் புகழுமா இருந்தாங்க அப்படிங்கிறதான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து பேராக வந்து ஸ்டூடெண்ட்ஸை பிரித்து அதில் வந்து இந்த பேர் வந்து இந்த மாதிரி ஆக்ஷனோட வந்து நீங்கள் விளையாண்டு காட்டணும். அது எந்த மாதிரியான கேம் அப்படிங்கிற ஃபைன் பண்ணுறது தான் மிரரிங்கில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாசிங் த பால், கிக்ஸ் ஃபார் கராத்தே, பவுலிங் த பால், பேட்டிங், இந்த மாதிரி இதுதான் மிரரிங். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இதில் வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க நமக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு விதமாக வந்து நியூ பிகினிங்காக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈச் லைன் பை லைன் நான் வந்து ரீட் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஈச் டே இஸ் எ நியூ பிகினிங். ஒவ்வொரு நாளும் நமக்கு கண்டிப்பாக ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும். இட் ஹேஸ் சோ மச் டு அன்ஃபோல்ட் அண்ட் ஐ ஹேட் த பெஸ்ட் டே அட் ஸ்கூல் டுடே. அதாவது இங்கே இருக்கிற ஆத்தர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பார்த்தீங்கன்னா இதில் வந்து யார் எழுதுனாங்கன்னு பார்த்தோம்னா ரைட்டர் நேமே மென்ஷன் பண்ணலை நமக்கு. இங்கே வந்து ஒரு பர்சன் தானே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவங்க டீச்சர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டோரியை சொல்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து ஒரு புதிய தொடக்கமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஓப்பன் அப் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை பற்றி சொல்லும் பொழுது அந்த பர்சன் சொல்கிறாங்க கிரிக்கெட் இஸ் சம்திங் தட் ஐ லவ். எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், நான் கிரிக்கெட்டை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. டுடே மை டீச்சர் டோல்ட் அஸ் தட் வி வுட் பி லேர்னிங் அபவுட் எ கிரிக்கெட்டர். அதாவது இன்னைக்கு என்னோட கிளாஸில் வந்து என்னோட டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா கிரிக்கெட்டர், அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிரிக்கெட்டர், கிரிக்கெட் பேட்ஸ்மேன் இருக்காங்களே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஐ தாட் ஆஃப் சச்சின், விராட் கோலி அண்ட் மெனி அதர் மேல் பிளேயர்ஸ் இன் த இந்தியன் கிரிக்கெட் டீம், பட் ஷீ இன்ட்ரடியூஸ்டு மித்தாலி துரைராஜ், an Indian cricketer and the captain of the Indian women's cricket team in Test and one-day international ODIs. I never thought a woman could play cricket so well. அதாவது எப்போவுமே கிரிக்கெட்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி அண்ட் இந்த மாதிரியான மேல் பிளேயர்ஸ் ஆண்கள் தானே சொல்லுவாங்க. பட் இங்கே எங்கள் டீச்சர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது மித்தாலி துரைராஜ் அப்படிங்கிற ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர், அதுவும் உமன் கிரிக்கெட்டர். அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதாவது எங்களுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமில் அவங்க வந்து டெஸ்ட் மேட்ச், ஒன் டே டெஸ்ட் மேட்ச் இருக்கு இல்லையா, அதில் நிறைய விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி சொன்னாங்க. நான் இது வரைக்குமே உமன் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு இது புதுசாக இருந்தது அவங்க சொல்லும் பொழுது அப்படிங்கிறாங்க. இட் வாஸ் வை ஐ ஹாவ் நெவர் லெட் மை லிட்டில் சிஸ்டர் பிளே கிரிக்கெட் வித் மீ. ஐ வுட் டெல் ஹர் இட் இஸ் நாட் ஃபார் யூ, யூ ஹேட் பெட்டர் பிளே வித் கேர்ள்ஸ். நான் வந்து சொல்லுவேன் என்னோட சிஸ்டர் கூட விளையாடும் பொழுது, கிரிக்கெட் விளையாட என்னோட வரும் பொழுது நான் சொல்லுவேன் இது உனக்கான விளையாட்டு கிடையாது, இதை விட நிறைய விளையாட்டு கேர்ள்ஸ்க்காக இருக்குது, அப்போ கேர்ள்ஸ்க்காக ஸ்பெஷலான கேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு கேர்ள்ஸோட ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதே நான் இது வரைக்கும் எனக்கு ஒரு அனலைசேஷனே கிடையாது அப்படிங்கிறாங்க. However, I was taken by surprise when I learned that Mithali started to play the game at the age of 10 and that she was selected for the Indian team at the age of 17. ஸோ இது வந்து எப்படியும் நான் வந்து இதை கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் டீச்சர் எனக்கு வந்து மித்தாலி துரைராஜ் ஒரு உமன் கிரிக்கெட்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ஆச்சரியமாக நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன தெரிஞ்சிட்டேன்னா அவங்க அந்த மித்தாலி தன்னோட 10 வயசுலேயே கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அட் த சேம் டைம் அந்த 7 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்தியன் டீமுக்கு ஏஜ் 17லயே வந்து செலக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க.
அண்ட் மித்தாலி பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க நமக்கு. மித்தாலி lives in Hyderabad. அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து ஹைதராபாத். ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் தட் ஹர் மதர் டங் இஸ் தமிழ். அவங்களோட தாய்மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறத கேட்டபொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது. ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் தட் ஷி ஹாஸ் பீன் வைட்லி ரெகக்னைஸ்ட் அண்ட் அக்னாலேஜ்டு. அதாவது அவங்க வந்து தன்னோட அந்த கிரிக்கெட் நாலேஜ்னால அவங்களோட அந்த ஒரு டேலண்டால 17 வயசுலேயே செலக்ட் ஆகி அவங்க வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோட வந்து ஒர்க் பண்ணதுனால அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது எனக்கு வந்து பெருமையாக இருந்தது. ஷி வாஸ் த ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் உமன்ஸ் கிரிக்கெட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் ஒன்லி உமன் கிரிக்கெட்டர் டு சர்பாஸ் த 6000 ரன் மார்க் இன் ஓடிஐஸ். அதாவது ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இருக்கு இல்லையா, அதில் வந்து 6000 ரன்னுக்கு மேலே எடுத்த ஒரு முதல் உமன் கிரிக்கெட்டர் இவங்க ஒருத்தர் தான் இம்பார்ட்டண்ட்டானது. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து அவங்க அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மித்தாலி இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 7 கான்சிக்யூட்டிவ் 50s. 50s அரசாதன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து கண்டினியூஸாக வந்து அடிச்சாங்களாமா அவங்க. அதை தான் வந்து 7 முறை அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஷி இஸ் நிக் நேம்டு டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட். So as she is presently the all-time leading run scorer for India in all formats including Test, ODIs and T20s, I would love to quote what Mithali had to say about this compliment. அதாவது அவங்க நிறைய வந்து ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் ஆளாக இருந்திருக்காங்க. அண்டு டெஸ்ட் மேட்ச்சு, அப்புறம் ஒன் டே இன்டர்நேஷ்னல் அண்டு T20s டெஸ்ட் T20s இருக்கிற 2020 மேட்ச் இதில் நிறைய விளையாடிருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து பெருமையாக டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட், பெண்களில் டெண்டுல்கருக்கு ஈக்குவலாக விளையாடுற இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்டுன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசியிருக்காங்க. அதை பற்றி மித்தாலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷீ ஷேட் ஆன் த ஒன் ஹேண்ட் பீங் கம்பேர்ட் டு சச்சின் இஸ் அன் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். எனக்கு சச்சின் கூட என்னை கம்பேர் பண்ணுறது ஓகே, அது எனக்கு ஹானர் பண்ணுற மாதிரி தான். அட் த சேம் டைம் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் அச்சீவ்டு ஈவன் ஹாஃப் ஆஃப் வாட் ஹீ டிட் ஃபார் த கண்ட்ரி. அவர் வந்து நாட்டுக்காக நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு, அதில் பாதி கூட நான் வந்து அச்சீவ் பண்ணலை. ஸோ அது கொஞ்சம் எனக்கு வந்து கில்ட்டியாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அந்த அதர் ஹேண்ட் பீயிங் எ உமன் கிரிக்கெட்டர் ஐ வாண்ட் பீப்புள் டு நோ மீ ஃபார் மை ஓன் ஐடென்டிட்டி. என்னோட தனித்துவத்தினால மக்கள் வந்து என்னை வந்து கிரிக்கெட்டராக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதா என்னோட ஆசைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ வுட் ரேதர் நாட் பி கம்பேர்டு டு எ மேல் கிரிக்கெட்டர். அட் த சேம் டைம் என்ன வந்து ஒரு மேல் கிரிக்கெட்டரோட கம்பேர் பண்ணுறது எனக்கு வந்து பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி, பிடிக்கலைன்ட்டு இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்னோட ஐடென்டிட்டி, என்னோட தனித்துவத்துக்காக என்ன எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் மக்கள்னு ஆசைப்படுறாங்க. ஷீ இன்டீட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்க வந்து இருந்திருக்காங்க, கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஷி ஆக்சுவலி ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹர் பிரதர். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து தன்னோட பிரதரோட தான் வந்து கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வென் ஷி வாஸ் யங் ஷி யூஸ்டு டு கோ வித் ஹர் ஃபாதர் டு த கிரவுண்ட்ஸ் வேர் ஹி ப்ராக்டிஸ்டு. எப்பொழுதுமே சின்ன வயசாக இருக்கும்போது அவள் என்ன பண்ணுவாங்களாமா, அவங்களோட ஃபாதர் கூட தான் வந்து கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ண போவாங்களாமா. ஷி யூஸ்டு டு ஸ்டாண்ட் அவுட் சைட் த கிரவுண்ட் அண்ட் ரிட்டர்ன் த பால் வென் இட் கேம் ஹர் அவே. அதாவது அவங்க வந்து கேட்டுக்கு வெளியில் நின்றுட்டு கிரவுண்டில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த பால் வந்துடும் இல்லையா, அதை வந்து பிடிக்கிறதுக்காக போய் எடுத்து கொடுப்பாங்களா. தோ இட் வாஸ் எ ஹம்பிள் ஸ்டார்ட் ஷி மேனேஜ் டு செக்யூர் அ நேம் அண்ட் பிளேஸ் ஃபார் ஹர் செல்ஃப். அப்போ தான் வந்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட் வந்து வேடிக்கை பார்த்து விளையாட. மெனி ஆஃப் அஸ் திங்க் கிரிக்கெட் இஸ் ஃபார் ஒன்லி மென். அதாவது நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க கிரிக்கெட் வந்து ஆண்களுக்கானது. பேட் however she broke the traditional barriers and proved that women are on par with men in every field. அதாவது இவங்க இந்த மித்தாலி துரைராஜ் தான் இந்த பெரிய ஒரு இதையவே பிரேக் பண்ணாங்க, தடையவே பாரம்பரியமான அந்த தடையவே பிரேக் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் உமன் கிரிக்கெட்டர் மித்தாலி. அவங்க இந்த ஃபீல்டில் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணி பெண்களாலையும் கிரிக்கெட்டில் சாதிக்க முடியும்னு காட்டியிருக்காங்க. ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் recognition of her contribution to cricket conferred on her the பத்மஸ்ரீ அவார்டு. அதுக்காகவே அவங்களோட கிரிக்கெட்டில் அவங்களோட பங்கேற்பை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக அவங்க எவ்வளோ வந்து T20s ODIs எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ரன் ஸ்கோர் பண்ணதுனால பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க. And I forgot to mention about the recent achievement of our Indian women cricket team. இப்போ வந்து இன்னொன்று நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ரீசெண்டாக வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மித்தாலி ராஜ் அண்ட் அனதர் உமன் பிளேயர் ஸ்மிருதி மந்தனா.
hit stylish half centuries and India cruised to a comfortable 9-wicket victory over South Africa in the second Women's T20s International on 23rd of February 2018. Mithali anchored the innings to perfection with an unbeaten 76. ஸோ இங்கே இன்னொரு விஷயம், ஸ்மிருதி மந்தனா அப்படிங்கிறவங்க வந்து தன்னோட ஸ்டைலில் வந்து ஹாஃப் செஞ்சுரிஸ் நிறைய அடிச்சிருக்காங்க. 9 விக்கெட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக விளையாடும் பொழுது வீழ்த்தியிருக்காங்க. T20s இன்டர்நேஷ்னல் இதிலெல்லாம் வந்து நிறைய வந்து அடிச்சிருக்காங்க. February 2018 நடந்த அந்த ஒரு T20ன்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் மித்தாலி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த இன்னிங்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன் வித் அன்பீட்டன் 76 வந்து பர்ஃபெக்டாக வந்து இடையில அவுட் ஆகாமல் அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நவ் தட் ஐ எம் இன்ஸ்பயர்ட் பை ஹர் அண்ட் மை ஆட்டிடியூட் ஹாஸ் சேஞ்ச்டு. ஐ சர்டன்லி வில் பி ஹாப்பி வென் மை லிட்டில் சிஸ்டர் ஃபாலோஸ் ஹர் பேஷன். அதுக்கப்புறமா எங்கள் டீச்சர் வந்து மித்தாலி துரைராஜை பற்றி சொன்னதுக்கப்புறமா நானுமே என்ன பண்ணேன்னா என்னோட அந்த ஒரு ஆட்டிடியூடை மாற்றி என்னோட சிஸ்டரோட பேஷன், அவளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மித்தாலி துரைராஜ் அப்புறம் ஸ்மிருதி மந்தனா இவங்களை பற்றி பெருமையாக வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கியமாக கிரிக்கெட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கபடி. சரியா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டு யூ நோ பார்த்துக்கலாம். சரியா? தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். ஐ திங்க் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் வெல். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், சப்போர்ட் ஆல் ஆஃப் யூ.